வெல்கம் டு பட்டர்ஃப்ளை ஃபைண்டிங்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 3 கீரை சேர்ந்த ஹெல்தியான ஒரு கீரை கூட்டு தான். இதை ஒரு 15 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு நான் 3 கீரைகள் எடுத்திருக்கேன். மணத்தக்காளி கீரை, பசலிக்கீரை, முருங்கைக்கீரை. இது 3மே உடம்புக்கு குளிர்ச்சி, வாய்ப்புண்ணை ஆற்றக்கூடியது. ஃபஸ்ட்டு பருப்பு 1 டம்ளர் நல்லா அலசி வச்சுக்கிட்டேன். அது கூட 4-5 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு பிஞ்ச் அளவு பெருங்காயம் எடுத்து போட்டுக்கிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள். வாஷ் பண்ணி வச்சுருக்க கீரையும் அது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ கீரை மூழ்கிற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிட்டேன். கொஞ்சம் புளியும் 2 பச்சை மிளகா சேர்த்துட்டு குக்கரில் வச்சு 2-3 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த கீரை பருப்பை மட்டும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். இந்த தண்ணியை மட்டும் கூட நம்ம குழந்தைங்களுக்கு உப்பு போட்டுட்டு குடிக்க கொடுக்கலாம். சாதத்து கூட பிணைஞ்சு ஊட்டி விடலாம். ஆறுனதும் நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ பருப்பு தண்ணி கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, முன்னாடி போடலைன்னா பருப்பு வேகணுங்கிறதுக்காக தேவையான அளவு உப்பு போட்டுட்டு தேங்காய் பால் 1/2 மூடி நல்லா திக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பால் தான், அதையும் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போ தாளிக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, நான் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு சோம்பு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விடலாம். நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு வெங்காயம், பூண்டு ஒரு இஞ்சி கல்லில் போட்டுட்டு நல்லா தட்டி எடுத்துக்கலாம். அதையும் அது கூட போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா ப்ரௌன் கலராக வதங்கின பிறகு காஞ்ச மிளகா, கருவேப்பிலை கூட போட்டு இதில் தாளிச்சிக்கலாம். எனக்கு வேணாங்கிறதுனால நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். ஆச்சி சாம்பார் பொடி மட்டும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். வதக்கி விட்ட பிறகு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல கீரை, அதையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், டேஸ்டியான கீரை கூட்டு ரெடி. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.